அக்டோபர் 2012 உஜிரே தர்மஸ்தலா பக்கத்துல இருக்கிற ஒரு சின்ன நகரம். காலையில சிரிச்ச முகத்தோட அம்மா போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போன பொண்ணு திரும்ப வீட்டுக்கு வரலையேன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கவலையோட வாசல்லையே காத்துக்கிட்டு இருக்காங்க. எப்பவுமே 4 மணிக்கு வீட்டுக்கு வர பொண்ணு 6 மணி ஆகியும் வீடு திரும்பாததுனால சௌஜன்யாவுடைய அம்மாவுக்கு பயம் அதிகரிக்குது. அதே நேரத்துல இருட்டவும் ஆரம்பிக்குது. வெளியே பயங்கரமா மழை கொட்டிக்கிட்டு இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா இருட்டவும் ஆரம்பிக்குது. பொண்ணு இன்னும் வீட்டுக்கு வரவே இல்லை. இதுக்கு மேலேயும் காத்திருக்கிறது சரியில்லை அப்படின்ட்டு சௌஜன்யாவுடைய அம்மா போலீஸ் ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்க கிளம்புறாங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல சௌஜன்யாவுடைய அம்மாவை ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சுதான் அதுக்கப்புறம் கம்ப்ளைண்ட்டை வாங்குறாங்க. கிட்டத்தட்ட அவங்க கம்ப்ளைண்ட் வாங்கும் பொழுது மணி ராத்திரி ஒரு 10 இருக்கும். அப்படி கம்ப்ளைண்ட் எழுதி வாங்குறதுக்கு முன்னாடி கூட வயசு பொண்ணு தானே, எங்கேயாவது ஓடி போயிருக்கோம் யாரு கூடயாதுன்ற மாதிரியான வார்த்தைகள் தான் போலீஸ் கிட்ட இருந்து வந்துச்சான். இல்ல எங்க பொண்ணு நேரத்துக்கு வீட்டுக்கு வர பொண்ணு, நீங்க என்னன்னு பாருங்கன்னு அவங்க அம்மா போலீஸ் கிட்ட கெஞ்சி கேக்குறாங்க. இதை தொடர்ந்து போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் எழுதி வாங்கிக்கிறாங்க. அதுக்கு பிறகு நடந்த விஷயங்களுக்கான மர்ம முடிச்சுகள் இன்றளவும் அவிழ்க்கப்படாம இருக்கு. அன்னைக்கு சாயந்தரம் அந்த பெண்ணுக்கு என்னதான் நடந்தது, சௌஜன்யா கேஸ்ல ஏன் இவ்வளவு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ், இதற்காக குற்றவாளியை இன்னும் கண்டுபிடிக்க முடியாம இருக்கு. இந்த குற்றங்கள் சில மனிதர்களை மட்டும் கொல்லாது, கூடவே சேர்த்து நம் நம்பிக்கையையும் நீதியையும் கூட கொன்னுடும். 10 வருடமா கர்நாடகாவை துரத்தி கொண்டிருக்கும் ஒரு பெரிய கேள்விக்குறி. அன்னைக்கு என்ன நடந்தது வாங்க வீடியோல விரிவா பார்க்கலாம். அக்டோபர் 9 அன்னைக்கு காலையில் எப்பவும் போல விடியுது. நேத்ரா நதி கரையோரமா ஒரு வயசானவர் நடந்து போறாரு. மரத்து பக்கத்துல ஏதோ கலரா தெரியவும் அதுகிட்ட என்னன்னு போய் பாக்குறாரு. அங்க சௌஜன்யாவை அரை நிர்வாண கோலத்துல சௌஜன்யாவோட துப்பட்டாவாலேயே யாரோ அந்த 17 வயது பெண்ணை கட்டி போட்டிருக்காங்க. கைகள் கிழிந்து தலையில அடிபட்ட காயங்களோட, அவங்க உடம்புல கடித்த காயங்களோட உயிர் இல்லாம கிடந்தாங்க சௌஜன்யா. அவங்க பக்கத்துலயே அவங்க பேகும் புக்ஸும் கூட இருந்தது. பாவம், தான் பொண்ணு வீட்டுக்கு வருவான்னு காத்திருந்த சௌஜன்யாவுடைய அம்மாவுக்கு இந்த விஷயம் தெரிய வர அவங்களுக்கு அழுறது தவிர வேற என்னங்க செய்ய முடியும், கதறி அழுறாங்க. போலீஸ் சம்பவம் நடந்த இடத்துக்கு வரத்துக்கு முன்னாடியே கூட்டம் அதிகமா கூட்டிருச்சு. போலீஸ் அந்த இடத்துக்கு லேட்டா வந்தாலும் தொடக்கம் முதலே தவறுகள் தான். கிரைம் சீனை சாட்சிகள் அழியாம பாதுகாக்கல, அக்கம் பக்கத்துல இருந்து எந்த ஒரு சிசிடிவி பதிவு காட்சிகளையும் சேகரிக்கல, போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டும் ரொம்ப கிளியரா இல்ல, ஆதாரங்கள் லேப் டெஸ்ட்டுக்காக எடுத்து வச்சிருப்பாங்கல்ல அந்த ஆதாரங்களையும் அவங்க பாதுகாப்பா ப்ரிசர்வ் பண்ணல. சரியான முறையில பாதுகாக்காததுனாலேயே கிடைச்ச சாம்பிள்ஸ் எல்லாமே ஃபங்கஸ் பிடிச்சு போயிடுச்சு. ஈரத்தோட வச்சு எல்லாமே ஃபங்கஸ் பிடிச்சு போயிடுச்சு. சௌஜன்யா பேக்ல இருந்து புக்ஸ் விழுந்தப்போ கூட அந்த புக்ஸை கூட விட்டுட்டு பேக் மட்டும் தூக்கிட்டு போனாங்க. இந்த மாதிரியான எந்த ஒரு ஆதாரங்களையும் சரியா சேகரிக்கல போலீஸ். 3 நாளைக்கு பிறகு ஒரு நபரை கொண்டு வந்து இவர் தான் இந்த கொலையை பண்ணாருன்னு நிறுத்துறாங்க. அதாவது சௌஜன்யாவை கட்டப்பட்ட இடத்துல இருந்து கொஞ்சம் தூரத்துல இவரோட குடிசை இருக்கு. பணமா வச்சு ஒரு 3 பேர் அரசியல் பின்பலம் கொண்ட ஒரு மூவர் இவர் தான் குற்றவாளின்னு ஒருத்தரை அடிச்சு இழுத்துட்டு வராங்க. சுத்தி இருந்த மக்களும் என்ன ஏதுன்னே தெரியாம அவரை போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. நேரத்திலேயே போலீஸ் வந்து இவரை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டும் போயிடுறாங்க. இன்வெஸ்டிகேஷனுக்காக கூட்டிட்டு போயிட்டு திரும்பி வந்த போலீஸ் ஆமாப்பா அவர் குற்றத்தை ஒத்துக்கிட்டாருன்னு சொல்லவும் கூட்டம் எல்லாம் அவனை எங்க கிட்ட கொடுங்க, நாங்க அவனை அடிச்சே கொன்னுடுறோம் அப்படின்னு ஒரு பயங்கர கோபத்தோட பேசுறாங்க. போலீஸ் கூட்டத்தை கலைச்சி அனுப்புறாங்க. சௌஜன்யாவுடைய அம்மா அப்பாவுக்கு இந்த கூலி தொழிலாளி குற்றவாளியா இருக்க மாட்டாருன்னு ஒரு சந்தேகம் இருந்திருக்கு. அதுக்கு காரணம் அன்னைக்கு சௌஜன்யா காலேஜ் முடிச்சு வீட்டுக்கு வரும்போது சௌஜன்யாவுடைய மாமா சௌஜன்யாவை பார்த்திருக்காங்க. அவருக்கு ஒரு ஹாய் சொல்லிட்டு தான் சௌஜன்யாவும் அந்த காரை பாஸ் பண்ணி போயிருக்காங்க. இந்த மாமா சௌஜன்யாவை காணும்னு தேடும் பொழுது இதே 3 நபர்கள், அதாவது ஒரு கூலி தொழிலாளியை கூட்டிட்டு வந்து இவர் தான் கொலைக்காரன்னு நிறுத்தினாங்க இல்லையா, அந்த 3 நபர்கள் மேல எல்லாருக்கும் சந்தேகம் வலுக்குது. ஏன்னா கிராமவாசிகள்ல சிலர் அந்த சம்பவம் நடந்த நாள் அன்னைக்கு இந்த மூவரில் ஒருவர் மழை பெஞ்சதுனால காரியமே கெட்டுருச்சு அப்படின்னு பேசுறத கேட்டிருக்காங்க. இதனால கிராம மக்களுக்கிடையே இந்த மூவர் தான் குற்றவாளியா இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு பெரிய விஷயம் கிசுகிசுக்கப்பட்டுச்சு அந்த நாட்கள்ல. நான் அவர்களோட பேர் கூட எந்த ஒரு டாக்குமெண்ட்ஸ்லயும் வரல. 2012 வெளி அழுத்தத்தினால இந்த கேஸ் சிஐடிக்கு மாறுச்சு. ஆனா அவங்களுமே இந்த கூலி தொழிலாளியான சந்தோஷியை குறிவைத்து அவருக்கு எதிராக எந்த ஆதாரங்களை சேகரிக்கலான்றதுல தான் குறியா இருந்தாங்களே தவிர சௌஜன்யாவுடைய குடும்பம் சந்தேகப்பட்ட அந்த 3 பேரை அரெஸ்ட் பண்ணி விசாரிக்கவே இல்லை. அந்த முக்கிய புள்ளிகள் மேல கேஸ் திரும்பவும் இல்லை. இந்த சௌஜன்யா இறப்புல ஒரு முக்கியமான கொடூர செயல் என்னன்னா, அந்த பெண் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு தான் கொல்லப்பட்டிருக்காங்கன்னு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல தெரிஞ்சாலும் இந்த விதத்திலையும் தான் மாட்டிக்க கூடாதுன்றதுனால குற்றவாளி அந்த பெண்ணுடைய பிறப்புறுப்புல களிமண்ணை வச்சு அடைச்சு ஆதாரங்கள் சேகரிக்க முடியாதபடி ஆதாரங்களை அழிச்சிருக்கான். சௌஜன்யாவுடைய பெற்றோர் ஏன் இந்த கூலி தொழிலாளி தன்னோட பெண்ணை
எதுவும் செஞ்சிருக்க மாட்டாருன்னு சொல்றாங்கன்னா 3 காரணங்கள். ஒருவேளை சந்தோஷ் செஞ்சிருந்தாலும் அவன் அதை தனியா செய்யலங்கிறது ஒரு பக்கம். இன்னொன்னு, போலீஸ் பாத்தீங்கன்னா சௌஜன்யாவுடைய அம்மா கிட்டேயே வந்து சௌஜன்யாவுடைய உள்ளாடைகளை வாங்கிட்டு போயிருக்காங்க. அதே உள்ளாடைகளை சந்தோஷோட வீட்டுல இருந்து எடுத்ததா ஆதாரமா காட்டியிருக்காங்க. இதே உள்ளாடைன்னு அவங்க அம்மா சொல்றதுக்கு காரணம், அந்த உள்ளாடையில அவங்க ஒரு ஸ்டிச் போட்டிருந்தாங்களாம். இதனாலதான் சௌஜன்யாவுடைய அம்மா இந்த கேஸ்ல கண்டிப்பா சந்தோஷ் குற்றவாளி கிடையாது, அவர் மேல சித்தரிச்சிருக்காங்க தனமா நம்புறாங்க. இதை 2012 சொல்லிட்டும் இருக்காங்க. இதுக்கிடையே அங்கங்க போராட்டங்கள் வெடிச்சது. சௌஜன்யாவுக்கு நியாயம் கேட்டு மக்கள் போராடினாங்க. இதனால நவம்பர் 2013 இந்த கேஸ் சிபிஐக்கு மாறிச்சு. இனிமேலாவது இந்த கேஸ்ல என் பொண்ணுக்கு நியாயம் கிடைக்கும் காத்திருந்த சௌஜன்யா அம்மா அப்பாவுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி. லேப் டெஸ்ட்டுக்கு கொடுத்த ஸ்வாப் எல்லாம் ரீடெஸ்ட் பண்ணலான்னு பார்த்தா அதை ஒழுங்கா காய வைக்காம மூடினதுனால அது எல்லாமே ஃபங்கஸ் பிடிச்சி போயிருச்சு. இதை நான் முன்னாடியே சொன்னேன். அதனால அந்த ஆதாரங்களை வச்சு ஒண்ணுமே கண்டுபிடிக்க முடியல. இந்த கேஸை சிபிஐ எடுக்கிறதுக்கு முன்னாடியே பல ஆதாரங்கள் அழிக்கப்பட்டுருச்சு, காணாம போயிடுச்சு. இதனால டிஎன்ஏ டெஸ்ட்ங்கிறது பாசிபிளே இல்லை அப்படின்ற மாதிரி ஆயிப்போச்சு. இதனால 2017 சந்தோஷ் ராவுக்கு ஜாமீன் கொடுக்குறாங்க. 2023 விடுதலை பண்றாங்க. காரணம் அவரோட மெடிக்கல் ரிப்போர்ட் தான். அவர் மனநிலை பாதிக்கப்பட்டவரா இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப் வைக்கிறதுக்கு தகுதியற்றவரா இருந்திருக்காரு. இந்த ஒரு விஷயமே சந்தோஷ் குற்றவாளி இல்லை அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய ஆதாரமா இருந்தது. அதனால 10 வருஷம் கழிச்சு அவர் இந்த கேஸ்ல இருந்து விடுவிச்சாங்க. பாவம், தப்பே செய்யாம இவ்வளவு வருஷம் ஜெயில் வாழ்க்கை வாழ்ந்திருக்காரு. 2023 ஜட்ஜ்மெண்ட் கொடுத்த நீதிபதி குற்றப்பத்திரிகையை கடுமையா விமர்சிச்சாரு. சிசிடிவி காட்சிகள் இல்ல, சாம்பிள்ஸை ஒழுங்கா பராமரிக்கல, சாட்சிகள் அங்கங்க நடப்பட்டு இருக்கு அப்படின்னு குற்றங்களை வரிசையா நீதிபதி சொன்னாரு. இது இல்லாம இந்த குற்றங்களை செஞ்ச போலீசார் மேல எந்த விசாரணையும் எடுக்கப்படல. அது இல்லாம இந்த கேஸ்ல இவ்வளவு தவறுகள் செய்த சில போலீசாருக்கு பதவி உயர்வு கிடைச்சிருக்கு, டிரான்ஸ்பர்ஸ் கிடைச்சிருக்கு. குற்றவாளி இன்னும் சந்தோஷமா ஃப்ரீயா வெளியில சுத்திட்டு இருக்கான். நடந்தாலும் ஒரு குரல் மட்டும் மௌனமா இல்ல, அது சௌஜன்யாவுடைய அம்மா குரல். சௌஜன்யாவுடைய அப்பா 2025 இறந்துட்டாரு. இருந்தாலும் சௌஜன்யாவுடைய அம்மா அந்த 3 பெரிய புள்ளிகளோட பேரை சொல்லிட்டு இன்னமும் கேஸை நடத்துங்க, ஓபன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. 2025 தர்மஸ்தலாவை ஒட்டி இருக்கிற நிலப்பரப்புகளை பல பெண்களை நானே வந்து புதைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தூய்மை பணியாளராக வேலை பார்த்தவர் வந்து அட்மிட் பண்ணியிருக்காரு. அதனால எஸ்ஐடி குழு அமைச்சு அந்த தூய்மை பணியாளர் சொன்ன இடங்கள் எல்லாம் தோண்டி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா சௌஜன்யாவுடைய கேஸை ரீஓபன் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்கப்பட்ட கேள்விக்கு அதே சொல்தான், கேஸ் க்ளோஸ்ட். சிலர் சொல்றாங்க உண்மை எப்போதுமே புதைஞ்சுதான் இருக்கும். சிலரோட நம்பிக்கை கண்டிப்பா உண்மை எப்பயாவது வெளியே வரும். என்ன சொன்னாலும் justice delayed is justice denied. So இந்த கேஸ் இன்னும் முடிக்கப்படவில்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். Until then, it's bye from Jamima. Take care.